வெல்கம் டு யுவர் ரெசிபிஸ் டைரி. இன்னைக்கு நாம கருப்பு உளுந்து சேர்த்து பாரம்பரிய முறைப்படி உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கருப்பு உளுந்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். முக்கியமாக இடுப்பு எலும்பு, முதுகு எலும்பு, மூட்டு எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க உதவும். அந்த காலத்தில் பெண்கள் வயதுக்கு வந்த உடனேவே இந்த கருப்பு உளுந்தில் களி செய்து கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க சாப்பிட்ட இந்த உளுந்தங்களி தான் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. முதல்ல நாம் உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். தோலோடு இருக்கிற இந்த கருப்பு உளுந்துல தான் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. அதாவது எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தோலில் தான் இருக்குது. அதனால் இந்த உளுந்தங்களிக்கு கண்டிப்பாக நீங்கள் கருப்பு உளுந்து பயன்படுத்தி செய்தால் தான் நான் சொன்ன எல்லா பலன்களும் கிடைக்கும். இப்போ இந்த உளுந்தை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4-5 முறை நல்லா கையிலேயே திருகி கழுவி தண்ணியை நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ நான் இதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிய விட்டுடலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் இந்த உளுந்தை சேர்த்து நல்லா பரப்பி விட்டுடலாம். இதை வெயிலில் வச்சு ஒரு நாள் முழுக்க நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது வெயிலில் நல்லா காய வைங்க. பாருங்கள், இப்போ நான் இதை பளிச்சுன்னு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திடலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்தை இதில் சேர்த்துடலாம். கம்மியான தீயிலேயே 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்லேருந்து எடுத்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். உளுந்து அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். அதே கடாயிலேயே 1/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். கம்மியான தீயிலேயே அரிசி லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போ இந்த அரிசியை உளுந்தோடு சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கருப்பட்டி சேர்த்துடலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த கருப்பட்டியை தண்ணியிலேயே நல்லா கொதிக்க விட்டுடலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து அரிசி நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இது நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை ஒரு முறை சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் களி நல்லா ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர்ல இருக்கும். பாருங்க, இதுல லேசா ரவை மாதிரி கொஞ்சம் குருணைகள் இருக்கு. இதை நான் எடுத்து வச்சு இட்லி போடும்போது பயன்படுத்திக்க போறேன். இப்ப நம்ம களி செய்யறதுக்கு கருப்பு உளுந்து மாவு தயாரா இருக்கு. இதுல நம்ம மெஷரிங் கப்ல 1 கப் அளவு மாவு மட்டும் எடுத்து களி செய்யலாம். மீதி இருக்கிற மாவை எடுத்து வச்சு இன்னொரு முறை செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த உளுந்து மாவை ஒரு கடாயில சேர்த்துடலாம். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கருப்பட்டி தண்ணியில பாதி தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் எல்லாமும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நான் இதை கடைசியாக ஒரு முறை கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு களி செய்யும் போது நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கம்மியான தீயிலேயே நம்ம தொடர்ந்து கைவிடாமல் இந்த களியை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். களி கலரத்துக்கு முன்னாடியே ஒரு மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கலர ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே களி லேசாக இறுகி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இறுகி வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே டைம் எல்லா எண்ணெயும் சேர்த்துறாதீங்க. களிக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடுங்க. இது எண்ணெய் குடிக்க நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் குடிக்கிறத நிறுத்திட்டு நம்ம சேர்த்த எண்ணெயை வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததும் நம்ம எண்ணெய் சேர்க்குறத நிறுத்திடணும். நான் இப்போ இதில் ஒரு 3 முறை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலரி இருக்கேன். இப்போ இது எண்ணெய் குடிக்காமல் நல்லா நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாம் வெளியே விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்குறத நிறுத்திடணும். பாருங்கள், களி கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் எப்படி வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கடாயில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததும் நம்ம இதில் களி ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ண இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு லேசாக அந்த களியில் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் களி எடுத்து லேசாக அப்படி கையில் உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும். கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கெட்டியாக இறுக்கமாகிடும். சாப்பிடும்போது ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ நான் உருட்டும் போது பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான பாலாக இருக்குது. இது சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக வாயிலேயே நல்லா கரைஞ்சி போகும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவம் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நான் இதில் மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மீதி ஒரு 1/4 கப் எண்ணெய் இருக்குது, அதை நான் எடுத்து வச்சிடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பாரம்பரியமான கருப்பு உளுந்து களி தயாராகிடுச்சு. இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலியால் அவதிப்படுற பெண்கள், அதுக்கப்புறம் ஆண்கள், வயதானவர்கள் எல்லாருமே இந்த உளுந்தங்களியை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த உளுந்தங்களியை நீங்கள் கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். அப்பதான் நமக்கு இதுல இருக்கிற எல்லா சத்துக்களும் கிடைக்கும். கருப்பு உளுந்தோட தோல்லையும் நல்லெண்ணெயிலையும் எலும்புகளை வலுவாக்குற எல்லா சத்துக்களும் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இந்த மேல சொன்ன வலிகளுக்கு தீர்வு வேணும்னா கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தி தான் செய்து சாப்பிடணும். வாரத்துல ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே எலும்புகள் நல்லா வலுவாகவும் எந்த வலிகளும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஆரோக்கியமான பாரம்பரிய முறைப்படி கருப்பு உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பத்தின உங்களோட கருத்துக்களையும் தவறாம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.